வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரும்பவும் நம்ம தினேஷ் வந்து மாயாவுக்கு கொடுத்த திரும்பவும் ஒரு பதிலடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரியாக போட்டிருக்காரு, விமன்ஸ் கார்டை தூக்கட்டும், மென்ஸ் கார்டை தூக்கட்டும், ஆனால் ஹியூமன் கார்டை தூக்க யாரும் மறந்துடாதீங்க. அவர் கரெக்டாகவே ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரியே சொல்லியிருக்காரு. இதுவும் புரியலன்னா மாயா வேஸ்ட்டு. அவங்க உள்ளே அந்த மனிதாபிமானம்ன்ற ஒரு செயல் அவங்கக்கிட்ட இல்லாததுனால தான் ஃபால்ஸாக ஃபேக்காக ஒரு அலிகேட் பண்ணி பிரதீப்பை வெளியில் அனுப்புனாங்க. அப்போது முதலாவது அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் இதுதான். அம்மா கொஞ்சம் மனிதாபிமானத்தோட கொஞ்சம் இருந்தால் கூட யோசனை தோணும். கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க மாயா. அவங்கவுங்க ரெட் கார்டு எல்லாருமே தூக்கட்டும், அது அவங்களோட உரிமையை காட்ட போகிறாங்க. முதல்ல நீ ஹியூமனாக இரு, மனிதாபிமானம் எல்லாருக்கும் முக்கியன்றது தான் தினேஷ் அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் இப்போ பதிவிட்டிருக்காரு. இந்த போஸ்ட்டை தினேஷ் போட்டதுக்கு, இந்த ஸ்டோரியை போட்டதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மாயாவோட இது தான். மாயா சொல்லியிருந்தாங்க இல்லையா, எதுவுமே எங்களை கொஷின் பண்ணக்கூடாது, ரெட் கார்டு தூக்கினா விமென்ஸ் ரெட் கார்டு எடுத்தால் யாருமே கேட்காதீங்க, ப்ரூஃப் கேட்காதீங்க, அவங்கள பயமுறுத்தாதீங்க, அவங்கள பேச விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் 100% அப்படியே நம்பி இவங்களுக்காகவே பேசுகிறதுக்கு கமல் சார் மாதிரி இன்னொருத்தர் வேணால் வந்தால் இவங்களோட பாச்சா பழிக்கோ சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்களோட பேச்சு அந்த இடத்துல பலிதமாகும். ஆனால் இவங்க அது மாதிரியே எல்லா நேரத்துலையும் இப்படியே ஒருத்தர் இந்த இவங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம் தான் புரியல, என்னன்னா இவங்க ரெட் கார்டு தூக்குவாங்களா, ஆனால் எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன இது கதை? இதே தினேஷை கமல் சார் தௌலத்துன்னு சொன்ன வார்த்தைக்காக அவ்வளோ அசிங்கப்படுத்தினாரு. அவ்வளோ கேவலமான ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள்லாம் மாயா பயன்படுத்தினாங்க. மாயாவுக்கு சும்மா ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு லைட்டாக இந்த பிள்ளையை தட்டி கொடுத்து அப்படி பண்ண மாதிரி இப்போ பெரிய திருடியாக நிற்கிறா. கத்திரிக்காய் திருடி பெரிய திருடியாக நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் கமல் சார் தான். தௌலத்துன்னு நம்ம தினேஷ் சொன்ன வார்த்தையை தப்பாக மீன் பண்ணிட்டார். தினேஷ் அதுக்கான விளக்கமும் தந்தார். ஊர் சைட்லாம் நாங்கள் இப்படி பேசுவோம் சார், அதுக்கும் ஒரு நக்கல் நையாண்டி பண்ணார் கமல் சார். அந்த தௌலத்துக்கான ஒரு அர்த்தத்தை நம்ம யூடியூப்பில் நீங்கள் ஏற்கனவே நம்மளோட சேனலில் நீங்கள் ஏற்கனவே போட்ட சீசன் 7 போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். தௌலத்துன்றது வீரம். அவர் தௌலத்தை காட்டாத, இங்கெல்லாம் உன் வீரத்தை காட்டாத அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இதை ஒரு பெரிய பேச்சாக எடுத்து அதை கமல் சார் முன்னாடி வீக்கெண்டில் கொண்டு வச்சு ட்ராமா ப்ளே பண்ணி பொய் சொல்கிற ஒரு கூட்டத்தினோட தலைவி தான் மாயா. இதே மாதிரி தான் நிக்சன் மேட்ரும். ஆமாம், அவனும் அதே மாதிரி தான். அர்ச்சனாவே சொருவிடுவேன், அர்ச்சனா சொருவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பண்ணால். இதுக்கு முன்னாடி பிரதீப்பையே ஃபர்ஸ்ட் வீக்லேயே அது மாதிரி பண்ணான். அவன் வந்த உடனேவே பண்ணான். அது மாதிரி ஒரு மாதிரி இது குத்திடுவேன் அப்படி ஒரு மாதிரி சொல்லிட்டான். ஆனால் அதெல்லாமும் நம்ம கமல் சார் கேட்டுக்கவே இல்லை. ஆமாம், ஜாலியாக கண்ணை காமிச்சு, ஆமாம் கண்ணை கத்தி என் கண்ணில் கொடுத்துருவியா அப்படின்லாம் அவர் ஒரு பெரிய ட்ராமா பிளேயர் தானே. அவர் இதுக்குள்ளவும் ட்ராமா பண்ணார். ஆனால் நமக்கு தெரியும்ல எவ்வளோ ஒரு அது வயலண்ட்டுன்றது நமக்கு தெரியும். உள்ளே ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒருத்தன் கொலை மிரட்டல் விடுற மாதிரி தான் பிரதீப்பையும் அர்ச்சனாவையும் அவன் பண்ணான். அப்போ அவனையும் அவர் கண்டிக்கலை, அவனையும் விட்டுட்டார். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இன்னைக்கு வெளியில் மாயா ஒரு ட்வீட் போட்டதையும் அப்படியே வரிசையாக தொத்தி இவங்கெல்லாம் அடுத்தடுத்து ஒன்று ஒரு ட்வீட் போடுறதும் மெசேஜ் போடுறதும் இதெல்லாம் தேவையே இல்லை. இப்படி போட்டாங்கன்னா நம்ம தினேஷ் மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தேவையில்லாமல் இப்போ 8 நம்ம விமர்சனம் பண்ணுற விட்டுட்டு இப்போ பழைய ஆளுங்களை பற்றியே நம்ம பேச வேண்டிய கட்டாயமும் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். ஏன்னா சொல்லணும், திரும்பவும் வராதிங்க. ஏன்னா போன தடவை இது மாதிரி தான் யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசணும், மாயா நீ பேசாத, உன் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்தாலே போதுமான்னு சொன்னோம். அப்பவும் கேட்கல, திரும்பவும் அந்த அம்மா வராங்க. பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.